வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ மக்களே, நீங்க வந்திருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ மக்களே, அதான் என்னென்னா பேட்டில் ஆஃப் ராயல் என்னென்னா நருட்டோ, அதாவது ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம சீண்டிகிட்டே இருந்தாங்களே எனிமீஸ், அவங்களோட பாஸ் இருக்காங்களே, அவங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாருன்னா நருட்டோ. எனக்கு நருட்டோ தான் அவங்களோட பாஸ். ஆமாம், நான் கண்டுபிடிச்சிட்டேன். நருட்டோக்கும் எனக்கும் இருக்கிற சண்டை வந்து இப்போ மட்டும் இல்லை, அது நருட்டோ பீரியட்லேருந்தே எனக்கும் அவங்களுக்கும் சண்டை எக்கச்சக்கமான டைம் நடந்திருக்கு. ஸோ அதனால் ஐ திங்க் அவர் ரிவெஞ்ச் கொடுக்கறதுக்காக தான் ஒரு டீமே ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க டீம் பேர் வந்து ப்ளூ கேங். அண்ட் நம்ம வந்து அஃபிஷியலாக ஒரு டீம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் ரெட் கேங். ஓகே மக்களே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? அதாவது என்னென்னா, இப்போ வந்து செம்மையான ஒரு வார் போக போகுது. எதுக்குன்னா பிளாக்குக்கும் சாரி நம்மளுக்கும் ப்ரௌன் கேங்குன்னு ஒருத்தங்க கேங்கு. ஸோ இந்த ரெண்டு கேங்க்கும் சண்டை. ஓகே, என்னடா அது வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கே கேட்டிங்கன்னா, காலையில் பண்ணுறேன்னா இப்போ தான் ஏந்திச்சேன். ஸோ ஓகே, சுத்தம். அதாவது என்னென்னா, ப்ரௌன் கேங் இதெல்லாம் ஃபுல்லாக ப்ரௌன் கேங்கு. ஸோ ப்ரௌன் கேங் எதிர்த்து நம்ம வந்து போராட போகிறோம், அதாவது சண்டை போட போகிறோம். ஸோ வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்பர் 4 போயிட்டே இருக்கான். ஐயோ, நானும் அவனும் தனித்தனியாக இறங்குறோம்டா. பரவாயில்ல, பக்கம்தான். ஸோ மக்களே, அதாவது என்னென்னா, இப்போ நம்ம இறங்கிட்டோம். ப்ரௌன் கேங் எங்கே வேணால் இப்போ இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற சண்டை வந்து ரொம்ப காலமாக நீச்சு தான் இருக்குது. ஸோ எதுக்கு பிரச்சனைனா, அன்றைக்கி என்னென்னா ப்ரௌன் கேங்க்கும் எனக்கும் ஒரு, அதாவது நாங்கள் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து விளையாண்டுருந்தோம். அது வந்து என்னென்னா லோன் உல்ஃப். ஓகே, லோன் உல்ஃப் வந்து விளையாண்டுருந்தோம். அப்போது வந்து நருட்டோவே வந்து நருட்டோட அடியாள் வந்து வச்சு போய் எங்களை அட்டாக் பண்ணான். ஓகே, நாங்கள் எதுக்கு அட்டாக் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து என்னை ஆளுங்களாக அடிச்சிட்ருக்கீங்க, அது வந்து எனக்கு தாங்கலை அப்படி சொல்கிறான். அவன் வந்து ஃபஸ்ட்டே அவனை வந்து அவனோட ஆள் சொன்னால் நான் வந்து விட மாட்டேன். ஓ மை காட் மக்களே, நம்ம டீமில் ஒரு ஆள் உயிர் இழந்துட்டான் வாரில். எனக்கு சத்தியமாக நம்ப முடியல. எப்படிடா உயிர் இழந்த ஒரு ஆள்? ஏய், எப்படா? நீங்களெல்லாம் தான்டா ப்ரௌன் கேங் ஒரு உயிர் இழந்துட்டாங்க.
ஐயோ எனக்கு இங்கே சேஃபே இல்லை. சத்தியமாக இங்கே சேஃபே இருக்குல்ல. நான் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும். இந்த ப்ரௌன் கேங்கு நீங்கள் தான்டா எங்களோட டீமே கவித்தீங்க. ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க. எங்கேருந்தா நம்மள அட்டாக்? அங்கேருந்தா? ஊ மக்கள் அடி, சரியான அடி எனக்கு. மக்களே அதாவது என்னென்னா வந்து திருப்பி வரலாம் தான் இருந்தேன். ஆனால் எனக்கு சரியான அடி ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்கேன் நான். ஸோ இவங்க மக்களே அதாவது என்னென்னா நான் அடிபட்டு இங்கே போயிட்டேன். ஸோ அவங்களால என்ன திருப்பி வந்து ரிவைவ் பண்ண முடியும். சார் ஸ்டெக் கட் ஆயிடுச்சு. இருங்க போடுறேன். மக்களே அதாவது என்னென்னா நாங்கள் வந்து தோட்டுட்டோம். 2 பேருக்கு சரியான அடி, எனக்கு அதை விட சரியான அடி. அப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு நான் வந்து ரிக்கவர் ஆகிட்டேன். ஸோ சத்தியமாக இந்த பேட்டில் வந்து நான் தோற்றுட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. ஏன்னா நம்ம டீமுக்காக ஒரு ஆள் உயிர் இழந்துருந்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. நம்ம டீமுக்காக ஒருத்தர் உயிர் இழந்திருக்காரு, அதுவும் நம்ம கேங்காக. எப்படி மக்களே நாட்டுக்காக உயிர் இழந்தவங்கள பார்ப்போம், நம்ம டீம் அதாவது நம்ம கேங்காக உயிர் இழந்தவங்க ஃபஸ்ட் டைம் நான் தான் பார்க்குறேன். ஸோ அவங்க கண்டிப்பாக நல்லா தான் இருக்கணும். ஏன்னா தனியாக சண்டை போட்டு லைக் அவங்க வந்து தோத்தாலும் தனியாக சண்டை போட்டிருக்காங்க. அந்த பவர் அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வேணும். ஆனால் அவங்க இருக்குது அந்த பவர் வந்து அப்படின்னு ஒன்று வந்து இவங்ககிட்ட இருக்குது. ஆனால் சத்தியமாக நம்ப முடியல. ப்ரௌன் ஒன்று எனக்கு வந்து அவங்க ஒருத்தர் இறந்தே போயிட்டாங்க. எனக்கு அதை நான் சத்தியமாக நம்ப முடியல. இப்போ வேணால் ப்ரௌன் கேங் வந்து ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக நம்மளோட தான் கண்ட்ரோலு. ஆனால் எனக்கு நம்பவே முடியுங்க, ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்களே. ஒருத்தன் நாட்டுக்காக உயிரை இருக்கிறதுக்கு யோசிப்பான். இவங்க நம்மளோட கேங் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் இறந்துருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்களோட ஆசை அவங்களோட வேண்டுதலை வந்து நம்ம நிறைவேற்றணும். ஏன்னா நம்ம கேங்காக உயிரிழந்தவங்கள வந்து நம்ம வந்து கைவிடக்கூடாது.
இன்னொருத்தவங்களுக்கு நல்லா அடிபட்டிருக்கு. ஸோ அவங்களுக்காகவும் நான் சொல்கிறேன், எல்லாருக்காகவும் நான் சொல்கிறேன், கேங் வந்து சரியான டெவலப்மெண்ட்ஸ்க்கு நான் கொண்டு வரேன். இதெல்லாம் நருட்டோவுக்கு தான் காரணம். நருட்டோவுக்கு தக்க பதிலடி நான் தருவேன். ஓகே ஸ்மோக்கு என்னாச்சுங்கிறது இங்கே ரிவைவ் பண்ணுறது இருக்குது. ஆனால் வந்து இதே நம்ம இருக்க முடியாது. ஏன்னா ஜோன் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே வருது. ஸோ தெரியல. ஸோ அங்கேருந்து நம்ம காலி பண்ணிட்டு போகலாம் வேறு வழியில். மக்களே, அதாவது என்னென்னா, அதான் நம்ம வந்து பேஸ் வந்து மாற்ற போகிறோம். ஜோன் வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே வந்துடுச்சு. அது நல்லா பக்கத்தில் வரக்குள்ளேயே நான் போயிடலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. போடுங்க மக்களே, வந்துட்டா நீ உங்களால் தான் நான் என்ன ஐயோ ஒருத்தன் என்ன உங்களால் தான்டா என்னோட ஒருத்தன் இறந்தே போயிட்டான். கில் பண்ணுங்கடா எல்லாரையும். நம்ம தானே இனிமேல் நம்ம ஆட்சி தானே இனிமேல் எங்கள் எல்லா இடத்துலையும். ஓகே மக்களே, மேலே தண்டி வாங்கிட்டு இருக்கான். ஐயோ நம்பர் 2 உனக்கு ஒன்றும் ஆகலையா? சரி மக்களே, அவனுக்கு ஒன்றும் ஆகலையாமா? இங்கே வர்றாங்க வந்துட்டான் பத்தியா? அடி கொடுறா. ஒருத்தன் செத்தான்டா. இனிமே பிரகாஷன் அடி வாங்கிட்டு இருக்கான்டா. நான் போறேன். இதெல்லாம் ப்ரௌன் கேங் தான். அடுத்தது நான் மெயின் சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா, அலோக் இருக்கான் பார்த்தீங்களா. அலோக் வந்து தெரியும், பீக் டைமில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் அலோக் ப்ரோ அட்டாக் பண்ணுங்க. அலோக் இருக்கான் பார்த்தீங்களா, பீக் டைமில் ரொம்ப இதாக இருந்தாங்க, ஃபேமஸாக இருந்தாங்க அலோக்கு. ஆனால் வந்து இப்போ வந்து அந்த ஃபேமஸ்லாம் கொஞ்சமாக மாறிடுச்சு. ஆனால் இப்போ அலோக் வந்து ஒரு தனியாக ஒரு கேங் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம கேங் வந்து ஃபார்ம் பண்ணுற மாதிரி. என்ன கேங்னா,
பர்பிள் கேங் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டால் சீக்ரெட்டாக நமக்கு சொன்னாங்க. என்னென்னா நம்ம வந்து என்ன சொல்ல, நம்மளோட கேங் பார்த்தீங்களா, அந்த கேங் வந்து அந்த அலோக்கோட இந்த திருப்பியும் ஒரு எனிமி இருக்காங்கம்மா. ஸோ அந்த எனிமி பேர் வந்து இந்த ப்ரௌன் கேங். ஏதோ நம்ம கூட சண்டை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் பண்ணி. ஏன்னா இவங்க வந்து இன்னொன்று ஒரு ரீசனுக்கு இவங்க திருப்பியும் அவங்க ரீஇன்ஃபார்ம் பண்ணது தான் இவங்க வந்து இந்த கேங்கே ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்துட்டாங்க. நம்ம ரெட் கேங் அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் வந்து ஒரு நைட்டு திருப்பி ஒரு போர், திடீர்னு ஒரு போர் ஸ்டார்ட் பண்ணனால எக்கச்சக்கமான உயிர் சேதம் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டாங்க. அதுதான் அது வந்து எனக்கு என்ன சொல்ல, அது வந்து அளவுக்கு வந்து பொறுக்காமலே அவங்க வந்து திருப்பி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ப்ரௌன் கேங்க்கு வந்து ரொம்ப இப்போ வந்து நம்ம லெவலுக்கு கொஞ்சம் கீழே ஆயிருக்காங்க. லைக் நம்ம லெவலுக்கே 2 பேரும் கொஞ்சம் கீழே இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அது எப்படி நான் டெவலப் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ப்ரௌன் கேங் கூட தான் எனக்கும் கொஞ்சம் சண்டை. நம்ம 2 பேர் வந்து ஒரு பீஸ் ட்ரீட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். ஓகே, ஸோ அவங்களும் ஓகே சொல்லி நான் வந்து பார்ட் 3ல் வந்து உங்களுக்கு பார்ட் 3ல் வந்து பீஸ் ட்ரீட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களும் ஓகே சொல்லி நம்ம அப்போ அது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து அது வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். அதான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். லைக் மணி கொடுக்கறது இவங்களெல்லாம் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்களும் ஓகே சொல்லி தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ வேறு லெவலு. ஸோ ஆனால் நம்ம கேங்க்கு ஒரு ஆள் உயிரே வந்துட்டு பார்த்துக்கலாம். ஐ திங்க் ஒருத்தர் அடி வாங்கன்னு நினைக்கிறேன். இது எங்க ஆச்சுடா? ஓகே மக்களே, ஓகே ஓகே பின்னாடி ஒருத்தர் இருக்கான். ஒருத்தர் அடி. மக்களே, அதாவது என்னென்னா இது எனிமி இல்லையா? ஸோ எனிமி நினச்சேன், சாரி. அதாவது என்னென்னா அலோக் இருக்கான் பார்த்தீங்களா, பர்பிள் கேங் கூட நம்ம வந்து பார்ட் 3ல் தான் கைவிட சொன்னோம். ஆனால் வந்து இப்போ வந்து அவங்க ஒரு அக்ரிமெண்ட் வச்சாங்க. ஸோ என்னென்னா அந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் என்ன எழுதியிருக்குன்னா, இப்போ வந்து நம்ம 2 பேர் வந்து ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம், நம்ம சண்டைலாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ வந்து பர்பிள் கேங்க்கு ஏதோ பிரச்சனைனா நான் வந்து வரணும். எனக்கு ஏதோ ரெட் கேங்க்கு ஏதோ பிரச்சனைனா பர்பிள் கேங் வந்து வந்தாலும். ஸோ இப்போதான் வந்து இதே ஓகே. ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ வேறு லெவலு. ஸோ இவ்வளோ ஃபுல்லாக சர்ச் பண்ணலாம். ஆனால் அவன் எங்கே இருப்பாங்களே சத்தியமாக ஒன்றும் புரியல. இது ஓடுறதா? எவ்வளோ கிலோ? 3 கிலோ எடுத்துக்கோமா? டேய் சோனா, ஓடுறா டேய். செம்மையாட்டி வாங்கினேன் நான். ஜோனை சத்தியமாக திருப்பக்கல, அவ்வளோ உள்ளே வந்துட்டேன். ஒரு செகண்ட் எனக்கு கதிகலந்து விட்டுருச்சுடா.
விக்ட்ரி. எப்படி ப்ரௌன் கேங் ஃபுல்லாக நம்ம இது பண்ணிட்டோம், அட்டாக் பண்ணி வெளில துரத்திட்டோம். ஸோ மகளே, அதாவது என்னென்னா அவ்வளோதான். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பார்ட் 2ல் வந்து இனிமேல் சந்திப்போம். ஸோ இனிமேல் நான் எடிட்டிங்லாம் இல்லை, இந்த ஒரு எபிசோடில் வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒரு வார சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், இதில் காமெடி எடுத்தால் நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து இதே பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.